और बता दे और बता दे अरे सामने और हाथ दूर मत के ए ना ए मत अंदर रे சாமி अंदर रे செத்து போயிட்டாங்க. என்ன தெரியுங்க சாமனே சாமி போனவங்க செத்து போயிட்டாங்க. சம்பவம் எதுடா செத்து போயிட்டாங்க. இறந்தவங்க உடல் எடுத்து வரா உடலா? உடல் வேணுமாங்க? இல்ல சார், ஆடுவீங்க போய் எடுத்து வந்துருங்க. உடனே எனக்கு கொண்டு வரா. சாமி அங்க ஆடு மேய்ச்சல் சின்ன பசங்க 4 குச்சி போட்டு வேவிச்சாங்களாமாங்க. என்ன எரிவிட்டு விட்டாங்களா? அங்க சாம்பலையா அழைத்து வரா. சாம்பலா? அந்த சடலை எரித்து விட்டு அந்த சாம்பல் கிடைக்கும் அல்லவா, அதை இங்கே உடனே கொண்டு வா. சாம்பல் இல்லை என்றால் கத்திக்கு நீ பதில் சொல்ல ஆக வேண்டும். ஆடுங்க ஆட கட்டுவீங்க. ஏய் ஜெயலே ஏய் ஜெயலே ஏய் சாமி எங்க அந்த சாம்பல் எங்க? சாம்பலாங்க. சாம்பல முந்தாத்து சோறு ரெண்டு சொட்டு மழை வந்துச்சுங்க. சத்தியமாங்க. சாமி 2 சொட்டு மழை வந்துச்சுங்க. 2 சொட்டு மழை வந்து அந்த தண்ணி வந்து ஆத்துல கலந்து ஆத்தோட போயிடுச்சுங்க. அத கடலுக்கு போய் விடுவா. ஆமாங்க. அந்த தண்ணியை எடுத்து விடு. கடல் தண்ணியா? அந்த தண்ணியை எடுத்து வா. கடல் தண்ணி? ஆமா நானு எடுத்து வர மாட்டேனே. போய் எடுத்து வரங்க. சொம்புக்குளா சாமி தண்ணி போச்சுறீங்க. தண்ணி கொண்டு கடல் தண்ணி கொண்டு சாமி மீன் வந்திருக்காங்க சும்மா சாமி அந்த கடல் தண்ணியை போய் கொண்டு வரலாம் பார்த்தங்க. துளுண்டு பூஞ்சிட்டு துண்டிலே வைக்கப்புல வச்சு தண்ணி பூரா குடிச்சு போச்சு. கடல் தண்ணி பூரா வெட்டா புடிச்சு போங்க. சிட்டு பிடிச்சிட்டு வர பாருங்க. சிட்டு பிடிச்சிட்டு வரலாம். சிட்டு பிடிச்சிட்டு வரா. இதோ வருகிறேன் சுவாமி. சிட்டு பிடிச்சிட்டு ஐயா என்ன பண்றாங்க? அண்ணா அரமைக்கு சூழ்ச்சி வந்திருக்கானா? அண்ணா விடுகிறது குடும்பம் கட்டி கிளம்பிட்டு இருக்கானா? தம்பி இந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தை தெரிந்து கொண்டு இருக்கின்றாய்? என்ன
அவனியிலே சிறுமூலி குமரசங்கர் தம்பி தம்பி கோபையா தம்பி எதற்காக இவ்வளவு கோபம்? ஏன் அவனை பார்த்தவுடன் எதற்காக பாலத்தை வெட்டி கொண்டிருக்கிறான்? நம்ம அரண்மனைக்கு அந்த அண்ணவனால் ஏதோ ஒரு ஆபத்து வரை போகிறதா? அண்ணவனை நீங்கள் தடுக்க வேண்டாம். அவன் இரு சிறுசை இரு துண்டாக வெட்டி விட்டு வருகிறேன். என்னை விடுங்கள், நான் விடுங்கள். அவனால் எவ்வளவு ஆபத்து வந்தால் நான் பார்த்துக் கொள்கிறேனே. சற்று பொறுமையாக இருப்பா. ஏனென்றால் பொருந்தாரும் மனங்கள் அது போனதை எல்லாம் நீ நினைத்தவர்களாக இருப்பார். இருந்தாலும் இந்த அண்ணன் சொல்வதை ஒருமுறையாக கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அண்ணா, சிங்கருக்கு வருகிறீரே, பசுவங்க வந்தாலுமே என்னவனை வெட்டியை வீழ்த்த வேண்டும் என்கிறார். அவனை சிரசை இருந்ததாக வெட்டியாக விடுவேன். நீங்கள் என்னை தடுக்க வேண்டாம். தம்பி, நான் சொல்வதை கேளப்பா. அப்படி அவனை பறித்திருப்பதற்காக வெட்டித்தான் ஆக வேண்டும் என்றால் உன்னுடைய அந்த பொறுமை வைத்த பொண்ணரை முதலில் வெட்டி அவனை சென்று வெட்டி வருவாய். தம்பி, என்ன வார்த்தை தெரிவிக்கிறீர்கள்? அந்த அண்ணவனுக்காக தான் உரை கடை வைத்து வெட்ட வேண்டுமா? உண்மைதான். வேண்டாம் வேண்டாம். நீங்கள் சொல்வதால் அண்ணவனை விட்டு செல்கிறேன். ஆகட்டும். ஆனால் தாங்களுக்கு ஏதோ ஆபத்து என்றால் அண்ணை வந்து சிறுசை கொண்டு விடலாமா? சென்று வருவாய் தம்பி. அவன் யார் என்று நான் அறிந்து வருகிறேன். ஆகட்டும் பண்ணா. ஏதாவது அண்ணவனுக்கு சேர்த்து வந்தால் உடனே நீ தம்பி சங்கரா என்று அனுப்புங்க. உடனே அவன் சிறுசை இருந்தால் வெட்டி அனுப்புகிறேன். ஆகட்டும் தம்பி. சென்று வருகிறான். சென்று வருவாய். யாரப்பா நீ? அடே, இங்க வருவா. வாடா. இப்பொழுது வருகிறாயே, தம்பி வர சொல்லட்டும். வாங்க வாங்க. யார்? சரி இருக்கட்டும். யார் நீ? நான் இருக்கையில் உன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்து விடாது. யார் நீ? சொல். அப்புறம் பிறகு எதற்கு இங்கே வந்தாய்? வரசோனே வந்துட்டேன். புதுசு வருங்க. நான் வந்தேன். நான் எந்த ஊருக்காக சொல்றீங்களா? நானும் மேல்நாட்டை சேர்ந்தவன். மேல்நாட்டை சேர்ந்தவனா? நான் மேல்நாட்டை சேர்ந்தவன். சரி. செக்கனம் திருக்குறள் என்னோட ஊர். ஊர் உன்னுடைய ஊர்? செக்கனம் திருக்குறள். சரி. சின்னூர். உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் செம்பவள ஆசாரி என்பாருங்க சாமி. செம்பவள ஆசாரி. இங்க எதற்காக வந்தாய்? அதாவது நான் மேல்நாட்டு ஒரே சிசுவாரனுக்கு சரி வருடம் ஒரு முறை பொன்னார்கா பொன்மார்கால்
கொண்டு போவது வழக்கங்க. அப்படியா? ஆமா. இன்றைக்கு கொண்டு வந்தேன். தாங்கள் அரண்மனைக்கு வருவாங்க வந்து சூரியன் அஸ்தமனமாயி சரி தங்கி இருந்துட்டு போனவங்க வந்து வேற ஒண்ணு. அப்படியா? அதாவது மேல்நாட்டிலிருந்து நெல்லிமலா கோட்டைக்கு வரும் பெருவெனத்தில் சூரியன் அஸ்தமனமாகிவிட்ட காரணத்தினால் இரவு நேரத்தில் அங்கே செல்ல முடியாத காரணத்தினால் இப்போது மற்றொரு கோட்டையை தங்கி இருந்துவிட்டு பிறகு புறப்படலாம் என்கிறார். சரி, அதனால் மரக்காலை கொண்டு வந்திருக்கிறார். அதே சேவகா, சேவகா, நம்முடைய மற்றொரு கோட்டைக்கு வந்துள்ளார் அல்லவா? அண்ணவன் உண்டான உள்ளவனே என்று தெரியவில்லை. இந்நேரத்திற்கு இங்கு வந்துள்ளார். அண்ணவனுக்கு அண்ணாதாரம் மேல அவர்தான் போடும். சாமி, நான் எனக்கு அண்ணாதாரம் வேண்டாமுங்க. வந்துட்டீங்க, பால் சாப்பிடுங்க. அதாவது சாப்பிடணும்னா கட்டிச்சாறு கொண்டு வந்தேன். சரிங்க. தண்ணி போட்டு போட்டேன். இல்ல கட்டிச்சாதத்துக்கு அதனால விக்கிக்கணும் தண்ணி அடிச்சு சாப்பிட்டு பால் வேணும் கொடுங்க. பாலாங்க கொண்டு வரேன். அப்பா சாமி கூப்பிடுறாருப்பா சாமி பாக்குறா என்ன தெரியுமா தெரியாது? சரி சாமி பசுமாட்டு பாலா இதா இது வந்து நாய்ப்பால். ஐயோ நீங்களா குடிங்க. என்ன சாப்பிடுங்க. என்ன சாமி வேற ஒண்ணும் இல்ல. நாலஞ்சு கொம்பு இந்த சொம்பு பார்க்காம ரொம்ப கொம்புண்டு சங்கர பட்டது எல்லாம் உளறது என்ன பண்ண. நம்ம அரண்மனை செம்பலை கொடுத்து விடன பாலை அது தகாதாகனு மின்னிச்சுக்கலாம். கை நடக்கி வேற ஒண்ணும் இல்லையா? வேற என்ன வேணும்? வேறயா நீ வேற எதுவும் பின்னாடி இல்லையா கொடுத்தா கூட குடிச்சு மருந்து அது நீங்களே குடிங்க. வேற ஆள் பார்த்துக்கிறோம். சாமி பொன்னாடவரை நான் கொண்டு வந்த மரக்காலை நாங்கள் இடத்துல கொடுக்கின்றேன். விட்டு விட்டாயா? பசி அறி விட்டாயா? ஆகட்டும், கொடு. சிவபுரம் அப்படி என்றால் இந்த இடத்துக்கு தங்கி விட்டு செல்ல வேண்டும் என்கிறார். ஆமாம், ஆகட்டும். சற்று இது எங்க வச்சிருக்கோம் தெரியுங்களா? வைக்க வேண்டும். சுடர் விட்டு எரியும் சுட்டாமணி விளக்கு உண்மைதான். அதுக்கு அருகாமல் வைக்க வேண்டும் சாமி. ஏன் எதற்காக வைக்க வேண்டும்? அதாவது நான் வெகு தூரத்துல இருந்து நடந்து வந்ததுவேன் அசைக்கில் தூங்கிடுவேன். சரி, அதாவது எந்திரிச்சு பார்க்கும் பொழுது என்னுடைய வாக்காளர் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே தூங்கும். அப்படி என்றால் மரக்கால் திருடு போய்விடும் என்று எண்ணத்தில் கூறுகிறார். இந்த பட்டூர் கோட்டைக்கு திருடு போகாது. சரி சார், ஆகினாலே நான் வைத்திருக்கின்றேன். ஆகட்டும். சரியா? சரி. இருந்தாலும் நீ எங்க வருக வேண்டும் இருக்கிறார்? சாமி நீங்க எங்க உறங்க சொன்னாலும் உறங்குங்க. அப்படி என்றால் நான் சொல்லும் பிரகாரம் உரைக்கு மாவே. சரி. எங்கே என்றால் அங்கே வாசாக்கும் மண்டைகமும் மாகுடனே தான் இருக்கே எங்கே ட்ரை செய்யுமா தகுணம் ட்ரை செய்யுமா எங்களுடைய வட்டத்தில் வால்சாத்து மண்டபம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உரைக்கிக் கொள்வாயே. அப்படிங்களா? வாங்க. அந்த வால் எடுத்து சொன்னீங்க. வால்ல பல பலன்னு தொட்டாவே கை ரெண்டா போயிடும். அங்க மேல இருக்கு. அது மேல இருக்கு. கீழே இல்ல நான் வால அந்த இடம் வேண்டாம். வேற இடம் பாத்துக்கிறேன். வேற இடமா? ஏன் எதனால? அது இந்த மூட்ல எடுத்து போய் தட்டிட்டு வச்சுங்க. மூட்டேலியா? மூட்டேலி. மவுட்டேலியா? மூட்டேலி. இந்த நாலு கால கிணுகிணுன்னு ஓடும். கிணுக்கு கிணுகிணுன்னு ஓடிரும். எலிக்கு நாலு கால் வேணா? இருக்குதுங்க. ஆறு காலா? நாலரை கால். நாலரை காலா? ஆமா. அது கால் இல்ல. அது பாதியோட நின்னு போச்சு. நின்னு போய். அதனால அது தப்பி தவிர வந்து வச்சுங்க. என் சேச ரெண்டா போயிடும். ரெண்டா போயிடும். ஆமா. அங்க வேணாமா? அது ஆண்டவர் சொல்லிருங்க. நான் பொன்னாடவரே எனக்கு வறுக்க மாட்டாய். வால்சாத்து மண்டபம் எனக்கு வேண்டாங்க. வேண்டாம் என்கிறாய். வேண்டாம் சாமி. அப்படி என்றால் உன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துவிடும் என்கிறாய். ஆமா. அதனால் மற்றொரு இடம் இருக்கிறதல்லவா அவிடத்தில் அவருக்கு வாங்கி எங்கே என்றால் அங்கே அணைக்கட்டும் அணைக்கையும்
கிளம்ப தெரியுது ஐயாவா இல்ல சாமி தம்பி தம்பி ஆ, யாரு தம்பி உனக்கு இல்ல இல்ல எனக்கு இருக்குதா வீட்டுல அதாவது இந்த ஆணவட்ட மண்டலத்துல பட்டு சொன்னாங்களே நிஜமா ஆமாங்க கொண்டாடு ஆமாங்க ஆணுக்கு எப்படி பாத்துக்கிறீங்களா ஆணைக்கா ஆணைக்கு இத்தனை சோறு இருக்குது என்ன அது சுந்திக்க சரி சரி நான் மதம் முடிச்சிச்சுன்னா யார முதிச்சு அப்படி உனக்கெல்லாம் எல்லாங்களே வத்தி போய் கிடக்குது உனக்கெல்லாம் வந்துருச்சா உடனே வெளியே வந்து ஐயோ. யானை இப்பெல்லாம் அப்படி நல்லா இருக்குது வாங்க போடலாம் ஐயோ வேணவே வேண்டாம் சாமி அந்த இடம் எனக்கு வேண்டாம் ஐயோ நான் ஏகப்பட்ட வேலை என்ன செய்ய வேண்டியது இருக்குது எங்கீங்க பண்ணை துட்டு வேலையா இல்ல அரண்மனையில சாமி பொன்னாட வரை இப்படி வாருங்க செப்புகுளம் ஆணவட்டு மண்டபத்தில் நெத்திர வரைக்கும் சொன்னீங்களே ஆமா வேண்டவே வேண்டாங்க ஏனப்பா அதாவது ஆணைக்கு துன்பத்தாங்க இருக்கவர் தும்மக்கை தும்மிக்கை ஆமா நம்பிக்கை நம்பிக்கை வேண்டாம் சும்மா வேற உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி என்றால் யானையினால் ஏதாவது ஆபத்து நேர்ந்து நிற்கிறாயா ஆமா, அதுக்கு மனம் முடிச்சு சரி மனம் முடிச்சிருச்சு கால் முடியாது செப்புகுளம் அது முடிச்சிருன்னு சொன்னாங்க அப்படி என்றால் இன்னொரு இடம் இருக்கிறது எங்க இங்க தூக்கி வருவாங்க எங்கே இருக்கு? அதை குதிரைகளும் அலைகளும் போல உட்கார்ந்திருக்கும் ஏன் வேண்டவே வேணாம் சாமி ஏன் செப்புகுளம் மேல் அமைக்கிறாய் அதான் சமைக்கிறேன் சொல்லுங்க இந்த குதிரைவட்ட மண்டபம் எப்படி நல்லா அதுவே இருக்குமா குதிரையா ஒரு சங்கர் போற குதிரை அங்கதான் கட்டி இருக்குது ஐயோ ஆமா அந்த சங்கரா இருக்கிற குதிரை இருக்கு ஏய் அப்பா ஒரு கால் இருக்கு கோயில் வேண்டவே வேணாம் இல்லையா எங்கேயும் பதுக்க வேணாம் பாறையில படுத்துக்கிறியா ஐயோ என்ன இப்ப இன்னும் ஏகப்பட்ட வேலை இல்லை. சரிங்க அது அதான் பார்த்து சொல்லி சாமி பொன்னாடவரே செப்புகுளம் எனக்கு குதிரைவட்ட மண்டபம் வேண்டவே வேணாம் குதிரை கட்டு மாளிகையில் ஒருவருக்கு வேண்டவே வேணாம் வேண்டாம் என்கிறார். ஏனென்றால் ஏனப்பா நம்ம சின்னாண்டவர் சவாரி செய்யக்கூடிய காரணம் மாட்டங்கள் அங்கேதான் இருக்குதாம் சரி அதனால அது வெறி பிடிச்சி வளர்த்துன்னு கொட்டை வெளியே வந்துருக்கு சாவக்கோட்டை சாமி அப்படியா இருந்தாலும் வேற எங்கே உறங்க வேண்டும் என்று சொல் இந்த பட்டர் கோட்டையில் எவ்விடத்தில் உறங்க வேண்டும் என்று நினைக்கிறாயா உடத்தில் உறங்கிக் கொள்ளேன் சரி சாமி போகலாம் அது வேலிக்கட்டில் படுத்துக்கிறியா கடிக்கிருக்கா எங்க போனாலும் அபத்தப்படமா பேசக்கூடாது நான் இன்னும் கல்யாணம் செல்வ கல்யாணம் செய்ய சொல்றேன் தெரியுமா ஒரு சம்மதிக்க மாட்டேன் செப்புகுளம் சாமி என்ன செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் பட்டிருக்கும் பஞ்சமத்த அருகாமையில் சரி இவ்வளவு நாய்க்குட்டிக்கு எவ்வளவு இடம் கொடுப்பீங்களோ ஆ. அவ்வளவு குட்டினப்ப அங்கே படுத்து இருந்துட்டு காலையில போனா எவ்வளவு கையாளத்துக்கு அதுக்குதான் இந்த பாடு போடுறது அது நீ பாடுறது சரி அப்படி என்றால் என்னுடைய பணக்கரையிலே படுத்துறக்க வேண்டும் என்கிறாய் இருந்தாலும் பரவாயில்லை சரி சரி உன்னை பார்த்தாலும் நல்லவன் போல் தான் தெரிகிறது ஆமா அந்த கூட எதுவும் செப்புகுளம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துள்ளது என்றால் என்னுடைய தப்பி போதும் தப்பி இல்லை என்னுடைய ஆசிரியனே உன்னை கொண்டு விடுவாய் சரியா ஆகையினாலே எனக்கு மறக்க வருகிறது என்னுடன் உறங்கிக் கொள்வாய் ஆகட்டும் அஞ்சலித்திரை செய்தாரே உங்கள் செய்தாரே மைக்கேல் இவ்வளவு மேல இருக்குது வந்திருக்கு நிஜமா அப்படி சொல்லுங்க அதாவது நீங்க தூங்கணும் ஆ, நான் தூங்கி என்னத்த கண்ட ஆ, ஆ. நீ இன்னைக்கு ஒண்ணு தூங்க காவலா ஆமா நீ செம்மகுளமா நான் செம்மகுளமா நீதான் செம்மகுளம் நான் ஏன் சொல்றேன்னா நீங்க டெய்லி கவலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அலுப்பா இருக்கும் நீங்க ஒண்ணு நானும் எந்த அலுப்பா இருந்தாலும் சரி ஆ. எந்த வேலையா இருந்தாலும் சரி ஆ. நானே கவலை பாக்குறேன் ஐயோ. படு எப்படி படுக்கிறது படுக்கு தெரியாதா கொஞ்சம் வந்தேங்கம்மா அன்னைக்கு வெளியே வரல படுத்து சி வெளியே சொல்றாங்க வெளியே போனது உள்ள தெரியாம படு எனக்கு மூச்சு வேற இருக்கா
டேய், 4 பெயிண்ட் அடிக்கிறா கம்மல் படுத்து தூங்குறா. ஏய் நாளைக்கு வாடி, இன்னைக்கு வேணாம். இன்னைக்கு உடம்புல ஒரு அழுப்பம் இருக்குது, போயிட்டு நாளைக்கு காளியாத்தா மொத்தம் மாறியாத்தா வர்றா பெருமாள் எங்க படுத்துருக்கிற? வேலை காட்டல பெரிய வான் வேறையா இருக்கு. முருகிட்டு கிடக்கு எல்லாம் தூக்கிட்டேன். நல்லா தூங்கிட்டு இருக்கிற முன்னாடி நல்லா தூங்கிட்டு இருக்கிற காலத்துக்கு சலதா சொல்லு ஆமா. இங்க இருக்குதுல்ல ஆமா. இப்போ ஒரே போட்டு போட்டோம்னா போட்டு. செத்தா போவார். வேலை முடிஞ்சிருக்கு. நம்ம வந்து வேலை முடிஞ்சு ஆமா. எதுக்கு அங்க இங்க எடுத்து கிடக்கு? ஓய் மை காட். இதுல காலத்தை பாரு ஒரே போட போட்டோம் மோட்டரு. தப்பிச்சுட்டாருன்னு வச்சுக்கோ நமக்கு ஏய், சொல்லுங்க. செம்புக்குளம் அரே சேவகா சாமி ஆடுவா, சாமி ஆடுவா. எங்கே அவன்? தூங்குறாங்க, தூங்குறாங்க. அவனை எழுப்பு. ஏய் செம்புடா, ஆண்டவர் கூப்பிடுறார். ஆண்டவர் சாமி செம்புக்குளம் இங்கே வா. இப்பொழுது நான் உறங்கிக் கொண்டிருக்கும் வேலையில் என் கால் தைக்கக்கூடிய சமதாரி கல்லை எடுத்து எதற்காக என்னுடைய மேலில் என்னுடைய தலை மீது போடுவதற்காக ஒருங்கி மனமாக இருந்து கொண்டிருந்தா? ஏய், சாமி கொண்டாண்டவரே அதாவது சமதாக்கள் தூக்கிட்டு வந்து கேக்குறீங்களே எதற்காக? வேற ஒண்ணும் இல்லைங்க. ஏன்? நான் வீட்டுல தலைவாணி வச்சு தூங்க பழக்கம். சரி படுத்து பார்த்து உண்டு பார்த்தேன் ஓடி பார்த்தேன் சரி தூக்கமே வரலைங்க. அதனால சமதார் காலத்துக்கு தலை வச்சு தூங்கணும் வேற ஒண்ணும் இல்லை. அப்படி என்றால் தலையிலே இல்லாமல் உறக்கம் வரவில்லை என்ற காரணத்தினால் தளத்துக்கு தலை வச்சுக்கலாம். அப்படியா? அப்படி இருக்காதுங்க நன்றாக உறங்க வேண்டும். அப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விட்டது என்றால் ஏய், சேவகா! பார்த்து போய் பார்த்துக் கொள்ள வேண்டும்.